ஓம் நம சிவாய. நம்ம வருஷத்தோட கடைசி பிரதோஷம் மகா பிரதோஷமா அமைஞ்சிச்சு. அந்த மகா பிரதோஷத்துக்கு நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போய் சிவன் கிட்ட நிறைய வரங்களை வேண்டி வாங்கிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அதே மாதிரி இந்த வருஷத்தோட முதல் பிரதோஷமும் மகா பிரதோஷமாவே வந்திருக்கு. இது ரொம்ப பெரிய சிறப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பிரதோஷம்னாலே சிவன் ரொம்ப சந்தோஷமான இருக்கிற ஒரு நிலை. களி நடனம் ஆடி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நிறைய வரங்களை அள்ளி கொடுத்ததா நிறைய புராண கதைகள்லாம் இருக்கு. சோ அதை தொடர்ந்து நீங்களும் அந்த பிரதோஷம் அன்னைக்கு, அதுவும் மகா பிரதோஷம் அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு போய் சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்ட வரத்தெல்லாம் கொடுப்பாரு அப்படின்றது ஒரு ஐதீகமாவே இருந்துட்டு வருது. இந்த மகா பிரதோஷம் அன்னைக்கு நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோவில்ல மலை மேல இருக்க லிங்கேஸ்வரருக்கும் மலைக்கு அடிவாரத்தில் இருக்க லிங்கேஸ்வரருக்கும் சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற போகிறது. அன்னதானமும் நடைபெற போகிறது. சோ நீங்க எல்லாருமே மறக்காம கலந்துக்கோங்க. சனிக்கிழமை இந்த மகா பிரதோஷம் அன்னைக்கு காலையில இருந்து விரதம் இருந்து அதுக்கப்புறம் சாயந்தரம் கோவிலுக்கு போய் இந்த பூஜையில கலந்துக்கிறது மூலியமா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கஷ்டங்கள்லாம் நம்மள விட்டு ஓடியே போயிடும், நோய் நொடிகள் இருந்தாலும் விடுதலை கிடைச்சிடும், அதுக்கப்புறம் சகல காரியங்களும் கைகூடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க எல்லாம் மறக்காம இந்த நல்லம்பாக்கம் சிவன் கோவில்ல அபிஷேகம் ஆராதனை எல்லாம் கலந்துகிட்டு அன்னதானமும் சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அதை விட பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. சோ அந்த அன்னதானம் நீங்க வழங்கணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்ல நீங்க இந்த ஜீவராசிகளுக்கு, அதாவது மாடு, பைரவரோட வாகனமான நாய், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது உணவு வழங்கணும் அப்படின்னு நினைச்சாலோ நீங்க கண்டிப்பா நன்கொடை கொடுக்கலாம். அது மாதிரி கோவிலோட பராமரிப்புக்கும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேர்லயும் கோவில பார்த்து கோவிலோட நிர்வாகியை பார்த்து நீங்க பேசலாம். இல்ல போன் பண்ணியும் நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த நன்கொடையை நீங்க கொடுக்கலாம். உங்களோட கான்ட்ரிபியூஷனும் கண்டிப்பா கடவுள்கிட்ட போய் சேரும். நம்ம ஈசனோட முழு அருளையும் பெற்று நீங்க எல்லாரும் சந்தோஷமா மன அமைதியோட மன திருப்தியோட எந்த நோய் நொடியும் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நான் வேண்டிக்கிறேன். தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும்